மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, டெஸ்ட் என்ன மாதிரி மூவிங்க, சாய் சசிகாந்த் அவர்களோட டைரக்ஷனில் என்ன மாதிரி படம், தேட்ரு ஸ்கிரிப்ட். இந்த படம் தேட்டரில் வந்திருக்க வேண்டியது ஓடிடியில் வந்துருச்சு. ரொம்ப படம் நல்லாயிருக்கு. ஒரு 2 பேரோட கதை இந்த படம். ஒருத்தர் மிகப்பெரிய கிரிக்கெட் ஜாம்பவான், கிரிக்கெட் பிளேயர் நம்ம சித்தார்த் சார். இன்னொருத்தர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் நம்ம மாதவன் சார். மாதவன் சார் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு. ஹைட்ரோ ஃபியூவல், பெட்ரோலியம் மூலயமா பெட்ரோல்லேருந்து தண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு. இந்த அவரோட இன்வென்ஷனை வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ரூவ் பண்ணி அவரோட ப்ராஜெக்டை வந்து இந்த உலகத்துக்கு காட்டணும், தான் நாட்டுக்கு அந்த ப்ராஜெக்டை ப்ரூவ் பண்ணோங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு பேஷனோடு இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட். இந்த பக்கம் வந்து சித்தார்த் சார் எனக்கு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், சின்ன வயசுலேருந்து ஆசை. மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகிறாரு. அதுக்குண்டான கான்சிக்வன்சஸ் எல்லாம் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு. நயன்தாரா மேடம் வந்து மாதவன் சாருக்கு ஒய்ஃபு, மீரா ஜாஸ்மின் மேடம் சித்தார்த் சாருக்கு ஒய்ஃபு. இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இவர் கிரிக்கெட் பிளேயர், இஸ் அ சயின்டிஸ்ட். பட் அவரோட இன்வென்ஷனை இந்த உலகத்துக்கு காட்ட முடியல, ப்ரூவ் பண்ண முடியல. லஞ்சம் எங்கே போனாலும் பணம் தானே பேசுது. லஞ்சம், ஊழல், திருட்டு, இதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க. இதை பற்றி தானே அவங்க. ஒருத்தன் சாமானிய மனுஷன் பண உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் முன்னேற முடியாதுங்கிற ஒரு உதாரணமாக இந்த படத்தை சசிகாந்த் எடுத்துருக்கிறாரு. நல்ல மியூசிக்லாம், சக்தி ஸ்ரீ கோபாலன் அவங்க தான் அந்த படத்துக்கு மியூசிக். வேறு அந்த பொண்ணு நல்லா பாடம் எல்லா படத்துலையும். இதுக்கு மியூசிக்கே பண்ணியிருக்கு பண்ணா வேறு விஷயம், வேறு லெவலு. அடுத்தது உண்மையாக சொல்கிறேன், நயன்தாரா மேடம் ஆக்டிங் நல்லா இருந்தது கொஞ்சம். கடைசியில் தான் புருஷனையும் கொண்டுடுவாங்க கிளைமேக்ஸில். ஒரே அடி கிரிக்கெட் பேட்டால் சைக்கோ பிடிச்சிடுவார் மாதவன் சார். ஏண்டா ஆனால் ஏன் ஒரு வில்லன் ஆனாருன்னு இந்த நாடு மேலேயும் தப்பு இருக்குது. ஒரு நல்ல சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்ச மக்களுக்கு உதவுற ஒரு ஃபியூவல் வந்து இந்த நாட்டுக்கு உதவ முடியலையே. அந்த விரக்தியான ஒரு வெறி, அந்த விரக்தி வெறியில் அடி பிச்சு உதறிட்டார் நடிப்பில். தியேட்டரில் பார்த்தா இன்னும் எமோஷன்ஸ் ஆகிருக்கும். நல்ல வேலை அது நெட்ஃப்ளிக்ஸில் விட்டுட்டாங்க படம். டேரக்ட் ஓடிடி ரிலீஸ். இது தெட்ரிக்கல் ஆஃப்டர் ஓடிடியில், ஸ்ட்ரெயிட்டாகவே ஓடிடி ரிலீஸ் தான். தியேட்டரில் ரிலீஸ் ஆகி இந்த படம் வந்திருந்தால் இன்னும் ஃபேமஸ் ஆகிருக்கும். ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸ் நம்பர் 1ல் இருக்குது இப்போ டெஸ்ட்டு படம். சித்தார்த் சார் கிரிக்கெட் நல்லபடியாக விளையாடுவார். அவர் ஒரு 4-5 மேட்ச் ஒழுங்காக அந்த இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் சீரீஸில் ஒழுங்காக விளையாடலான்னு சொல்லிட்டு நீ ரிட்டையர்ட் ஆகிடுன்னு பிசி இந்தியன் கிரிக்கெட் டீமும் மற்ற மேனேஜ்மெண்ட்டும் அவரை ரிட்டையர்ட் ஆகிடுன்னு ஃபோர்ஸ் பண்ணுது. ஆனால் அவர் ரிட்டையர்ட் ஆக மாட்டார். ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுத்துட்டு தான் நான் ரிட்டையர்ட் ஆவேன்னாரு. சொன்ன மாதிரியே படத்தில் கிளைமேக்ஸில் இந்தியா பாகிஸ்தான் அந்த ஃபைனல் டெஸ்ட் சீரீஸில் 2-2 லாஸ்ட் பால் தான் பையன் சொன்ன அந்த ரிவர்ஸ் ஸ்வீப்பை ட்ரை பண்ணி ஒரு 4 அடிப்பார் பாருங்க, செம. அதுக்கப்புறம் நம்ம இந்த கதைக்கு வருவோம். நயன்தாரா மேடம்க்கு வந்து ஒரு சயின்டிஸ்டாக வருது பிடிக்கல. ஒரு சாதாரண பிஸ்னஸ் மேனாக உன் லட்சியத்தை தூக்கி போடு அப்படின்னு நயன்தாரா மேடம் சொல்கிறாங்க. அவர் சைட் பை சைடாக கேன்டீன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் லட்சியத்தை தேடி மாதவன் சார் போயிட்டே இருப்பார். திடீர்னு அந்த உண்மை தெரிய வரும். கேன்டீன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க 9 மாதத்துக்கு முன்னாடி. நயன்தாரா அவங்க அப்பாவோட வீட்டை விற்று பண்ணுற அளவுக்கு அடமானம் வச்சு ப்ராஜெக்டை கொடுக்குற மாதிரி. ஸோ ப்ரெஷர், கடங்காரன் ஆகிறாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி எப்படி ஒரு சமாளிக்க போகிறாருங்கிற ஒரு அற்புதமான ஒரு அந்த சர்க்கிள் லைன் அப்படியே கொண்டு போச்சு இந்த படம் டெஸ்ட்டு. ரொம்பவே நல்லா இருந்தது. மேசிவ் மூவிங்க டெஸ்ட்டு. பிச்சு உதறிட்டார் மாதவன் சார். அதுக்கப்புறம் இந்த உண்மையெல்லாம் தெரிய வர நயன்தாரா மேடம் வந்து சித்தார்த் சாரோட பையனுக்கு ரொம்ப ஒரு லவ் டச்சிங்கோட க்யூரியாசிட்டியோடு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை இந்த படத்தில் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவர் வந்து கனவுன்னு ஓடுவார் மாதவன் சார். கடைசியில் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு அந்த அளவுக்கு டைலாக்லாம் கேட்டு அடித்து இன்னும் ஒரு வில்லன் ஆவார். ஒரு நல்லவனாக இருந்து கெட்டவனாக ஆகிற ஒரு எக்ஸாம்பிள் இந்த படத்தில் மாதவன் சார் அது நம்ம பார்க்குறோம். கடைசியில் அவர் செத்து அவரோட ப்ராஜெக்டு சைன் போட ஒரு நியூஸ் வரும். ஆனால் அதை பார்க்குறதுக்கு அவர் உயிரோட இல்லை. அதான் வாழ்க்கை.
அதான்டா வாழ்க்கை. ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் அட்டாச்சாக இருப்பாங்க நயன்தாரா மேடம்மு. இந்த தான் புருஷன் பண்ண ப்ராஜெக்டை பார்க்காமலே அவங்களும் அதை கண்டுக்காத மாதிரி ஆக்கிடுவாங்க. கடைசியில் அது மாதவன் சார் செத்தாரா உயிரோட இருக்கிற மாதிரி ஒரே அடி கிரிக்கெட் பேட்டால் இங்கே மண்டையில் ரத்தம் புழுத்துக்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் தெரில. சித்தார்த் சாரும் 4 அடிச்சிட்டாரு அந்த லாஸ்ட் மேட்ச்சு. இது எல்லாத்துக்கும் டென்ஷன் என்னன்னா, சித்தார்த் சாரை பையனை கடத்திடுவாங்க. கடத்தினது வேறு யாரும் இல்லை, நம்ம மாதவன் சார் தான். கூட்டுற மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு கடத்திடுவாங்க. அதே கேம்லிங் பெட்டிங் ஆட வைப்பார் சித்தார்த் சாரை மாதவன் சார். நான் சொல்கிறது தான் நீ நாளைக்கு பண்ணணும், நாளைக்கு நீ அவுட் ஆகணும், நாளைக்கு நீ 6 அடிக்கணும்னா 6 அடிக்கணும், நாளைக்கு நீ 4 அடிக்கணும்னா 4 அடிக்கணும். ஐபிஎல் கேம்லிங் வந்து எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை அப்படியே அந்த கான்செப்ட் எடுத்து அப்படியே கேம்லிங் பண்ணி சென்னை ராஜஸ்தானம் பேண்ட் ஆச்சு. அதுக்கு பதில் தானே ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸு குஜராத் லயன்ஸ் வந்தது. இப்போ அந்த 2 டீமும் காணாமல் போயிடுச்சு. அதுக்கு பதில் இப்போ குஜராத் டைட்டன்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு. ஸோ அந்த பூனே சூப்பர் ஜெயின்ஸும் லக்னோ சூப்பர் ஒரே ஓனர் தான், நம்ம சஞ்சீவ் கோயங்கா தான். 2 அயோக்கிய பசங்க கிரிக்கெட்டில் பெட்டிங் பண்ணி போனானுங்கள்ல, அந்த பெட்டிங்கை எடுத்துக்கிட்டு இதை அப்படியே பண்ணானுங்க. நல்லா இருந்தது. கடைசியில் நான் சொல்கிற மாதிரி கேட்டால் தான் உன் பையனை கொடுப்பேன்னு மாதவன் சார் மிரட்டினார். இந்தியா தோக்கணும்னு மாதவன் சார் சொல்லுவார். சித்தார்த்து நான் உயிராக நினைக்கிற பையன் என் கிரிக்கெட்டை விடணுமா இல்லை நான் உயிர் கொடுத்த என் பையனை விடணுமா யோசிச்சார். என்னை மன்னிச்சு நான் இந்தியாவை தோக்க விட மாட்டேன்ட்டு 6 அடிப்பார். அந்த ஒரு எமோஷன்ஸில் அழுவார். நம்ம பையன் போயிட்டானே, நம்ம நாட்டை ஜெயிச்சு கொடுத்துட்டோம், அவன் தோக்கணும்னு சொல்லியிருந்தானே. கடைசியில் பையனை காப்பாற்றிடுவாங்க நயன்தாரா மேம். ஒரு அற்புதமான ஸ்க்ரீன் பிளே, செமையாக இருந்தது. டெஸ்ட்டு படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். பாய்.